வணக்கம் பிரியா. திருநெல்வேலி மாவட்டம் மிக பிரதிபட்ட 2 அருவிகள், குறிப்பாக மணிமுத்தாறு அருவி, அகத்தியர் அருவி. இந்த அருவிகள் வருடம் முழுவதும் தண்ணீர் விழுவது வழக்கம். இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது குவிந்து வருகிறார்கள். கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து அதிக வெயில் தாக்கம் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் வீட்டிலுள்ள குழந்தைகள் விடுமுறை காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் மணிமுத்தாறு அருவி மற்றும் அகத்தியர் அருவிக்கு அதிகாலை முதலே படையெடுத்து வருகிறார்கள். அவர்கள் குவிந்து வருகிறார்கள். அந்த காட்சியை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர்கள் அந்த அருவிகளுக்கு காலையில் 8 மணிக்கு தான் அனுமதிக்கப்படும் என்று சென்ற வாரம் செய்திகளை வெளியிட்டோம். அந்த அடிப்படையில் வனத்துறை அதிகாரிகள் தற்போது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்றால் 8 மணிக்கு அனுமதிக்கக்கூடிய நிலையில் தற்போது 7 மணி 7:30 மணிக்கு கூட்டத்தின் அந்த அதிக கூட்டம் காரணமாக தற்போது மீண்டும் அவர்கள் அனுமதியானது வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் காலையிலே குவிந்து வருகிறார்கள். அவர்கள் அந்த மணிமுத்தாறு அருவியில் குளித்துவிட்டு குதிரை வெட்டி மாந்தோலை போன்ற பகுதியில் சுற்றி பார்த்துவிட்டு மாலை சரியாக 3-4 மணிக்குள் வந்து விடுவார்கள். அதே போல் அகத்தியர் அருவியில் பாத்தீங்கன்னா குற்றாலத்தில் தண்ணி இல்லாத காரணமாக அந்த தென்காசி மாவட்டம் பல்வேறு மாவட்டங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அந்த அகத்தியர் அருவியில் படையெடுத்து தற்போது சுற்றுலா பயணிகள் அங்கு குளித்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கும் பக்தர்கள் சென்று வழிபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பாத்தீங்கன்னா கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். அதே போல் மலை சாலைகளில் போக்குவரத்து கடுமையாக ஒரு நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அரசு பேருந்தில் கூட அங்கே செல்ல முடியாத ஒரு நிலை இருப்பதாக அங்குள்ள சுற்றுலா பயணிகள், சேல தோட்ட தொழிலாளிகள் தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து வெயில் தாக்கம் காரணமாக நீர்நிலைகள் பகுதிகளுக்கு தற்போது தாமிரபரணி ஆறு போன்ற பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் ஏராளமானவர்கள் படையெடுத்து வருகிறார்கள். சரியா?